இப்ப தென் மாவட்டத்திலயும் சரி, தமிழ்நாட்டிலயுமே சரி, வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு அப்படின்றது நமக்கு 4 திசை அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது. கர்நாடகாவுக்கும் நீங்க வாஸ்து பார்க்குறீங்க, கேரளாவுக்கும் பார்க்குறீங்க இல்லையா? அத எப்படி சார் சொல்லுவாங்க? அந்த இடத்துல அந்த வாஸ்து அப்படின்றத எப்படி சொல்லுவாங்க? இந்த திசைகள எப்படி சார் சொல்லுவாங்க? தமிழ்நாட்டில் இப்போ நம்ம வாஸ்துல வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு அப்படின்னு சொல்கிறோம். இதுவே நீங்கள் கர்நாடகா, பெங்களூர் போயிட்டீங்கன்னா கிழக்கு பகுதி அப்படின்னா பூர்வா, மேற்கு அப்படின்னா பக்சிமா அப்படிம்போம், தெற்கு அப்படின்னா தக்ஷணா அப்படிம்பாங்க, வடக்கு அப்படின்னா உத்ரா அப்படிம்பாங்க. அப்போது இப்போ நம்ம எப்படின்னா வட மாவட்டங்களெல்லாம் போனீங்கன்னா பெரும்பாலும் தமிழ்நாட்டில் நம்ம வீடு கட்டும் பொழுது பழனி மூலை அப்படிம்போம். ஆனால் பெங்களூர் போனீங்கன்னா எனக்கு நந்தி வாசல் வேணும் அப்படிம்பாங்க. நந்தி வாசல். ஆமாம், நந்தி வாசல் அப்படின்னா பெங்களூர்லேருந்து வடக்கு பகுதியில் நந்தி மலை அப்படிங்கிறது இருக்குது. அதனால அவங்க எல்லாருமே அந்த நந்தி வாசல் அப்படிங்கிறத கேட்பாங்க. அதனால் வாஸ்து அமைப்பு அப்படிங்கிறது எல்லாம் ஒன்று தான். பட் என்னென்னா ஒவ்வொரு நிலப்பரப்புக்கும் தகுந்த மாதிரி இந்த வாஸ்து அமைப்புங்கிறது மாறுபடுது. அப்போது நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரே வாஸ்து அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போனோம்னா கண்டிப்பாக அது நிச்சயம் வெற்றியை கொடுக்காது. ஒவ்வொரு இடத்திற்கும் கண்டிப்பாக அந்த வாஸ்து அப்படிங்கிறது சின்ன சின்ன மாறுதல்கள் அப்படின்னு சொல்லி ஏற்படுது. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டு வாஸ்தை பொறுத்தளவுக்கு என்னென்னா வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் உயரமாக இருக்கக்கூடாதும்போம். ஆமாம் சார். வடக்கு பகுதியில் வந்து ஒரு குரூப் வந்து என்ன சொன்னாங்கன்னா, முன்னாடிலாம் வடக்கு பகுதியில் மழை இருந்துச்சுனாலோ இல்லை கிழக்கு பகுதியில் மழை இருந்தாலோ அந்த பகுதி வாழறதுக்கே தகுதி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதே நீங்கள் கர்நாடகா, பெங்களூர் போனீங்கன்னா வடக்கு தான் உயரமான மலை, அவங்க நந்தி வாசல் தான் எங்களுக்கு நல்லாயிருக்கும் வேணுங்கிறாங்க.